ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்காக என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதாவது புக்ஸ் எழுதின ஃபேமஸ் புக்ஸ் எழுதின ஆத்தர்ஸ், அவங்கள பற்றி ஒரு 5 புக் அதோட ஆத்தர் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்த எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். தென் செகண்ட் ஒன் அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இதை எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர். தென் தேர்ட் ஒன் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, இதை எழுதுனது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. தென் ஃபோர்த் ஒன் மை ஏர்லி லைஃப், இதை எழுதுனது வந்து மகாத்மா காந்தி. தென் ஃபைனல் ஒன் எட்டர்னல் இந்தியா, இதை எழுதுனது வந்து இந்திரா காந்தி. ஸோ இந்த 5 புக்கை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர். 8th சாப்டரோட நேம் வந்து அசோகா த எம்பரர் ஹூ கேவ் அப் வார். அதாவது அசோகா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபெமிலியரான ஒரு எம்பரர். ஸோ அவர் எப்படி வார் வந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரியாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அ வெரி பிக் கிங்டம் இஸ் ஈக்குவல் டு அன் எம்பையர். அதாவது எம்பையர்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கிங்டமை தான் எம்பையர்னு சொல்லுவாங்க. தென் இந்த ருப்பீஸில் காயின்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த ஒரு லயன் வந்து ஒரு பில்லர் மேலே நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து அந்த லயன் வந்து ஒரு ஸ்டோனில் கார்வ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒரு பெரிய ஸ்டோன் பில்லர் மேலே நிற்க வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா சர்நாத்தில் இருக்குது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. Lions were carved in stone and placed on the top of a massive stone pillar at Sarnath. ஸோ நான் சொன்னது தான். தென் the empire that Ashoka ruled was founded by his grandfather Chandragupta Maurya more than 2300 years ago. அதாவது அசோகா ரூல் பண்ண எம்பையர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா, இவரோட கிராண்ட்ஃபாதர். இயர் வந்து மோர் தென் 2300 years ago. Then Chandragupta was supported by a wise men Chanakya or Kautilya. ஸோ சந்திரகுப்த மௌரியாவுக்கு கைட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாணக்கியாங்கிற ஒரு பர்சன் தான். ஸோ இவரை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் மாதிரி யோசிக்க யாருமே முடியாது, அந்தளவுக்கு யோசிப்பார். வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். தென் சாணக்கியாஸ் ஐடியாஸ் வர் ரிட்டன் இன் அர்த்த சாஸ்திரா, அதாவது இந்த புக்கில் இவரோட ஐடியாஸ்லாம் எழுதியிருக்காங்க. தென் சிட்டிஸ் இன் தி எம்பையர், கேபிட்டல் பட்டலிபுத்ரா, தட் இஸ் ப்ரெசன்ட் இட் இஸ் கால்ட் அஸ் பாட்னா. ஸோ இதுதான் இந்த எம்பையரோட கேபிட்டலாக இருந்துச்சு. தென் டாக்ஸிலாங்கிற பிளேஸ் வந்து கேட்வே டு நார்த் வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கேட்வேவாக இந்த பிளேஸ் இருந்துச்சு. தென் உஜ்ஜைன் வந்து ரூட் ஃப்ரம் நார்த் டு சவுத், அதுக்கு வந்து இந்த உஜ்ஜைன்கிற பிளேஸ் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைனஸ்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை டைனஸ்டி? அதாவது இப்போ ஒரே ஃபேமிலியிலேருந்து அடுத்தடுத்த கிங் ஜென்ரேஷனாக வராங்கன்னா அந்த எம்பையரை வந்து நம்ம டைனஸ்டின்னு சொல்லலாம், அந்த ஃபேமிலி வந்து நம்ம டைனஸ்டின்னு சொல்லலாம். when members of same family became rulers one after another, the family is often called a dynasty. அதாவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக அவங்க ரூலர் ஆகிட்டு வராங்கன்னா அவங்கள வந்து டைனஸ்டி, அந்த இதை வந்து டைனஸ்டின்னு அப்படின்னு சொல்லலாம். மௌரியன் டைனஸ்டின்னு சொல்ல, ஏன்னா சந்திரகுப்த மௌரியா, தென் பிந்துசாரா, தென் அசோகா அப்படி வந்திருக்காங்க. See here, Mauryas were dynasty with 3 important rulers. ஸோ அந்த 3 important rulers தான் சந்திரகுப்தா, பிந்துசாரா அண்ட் அசோகா. நெக்ஸ்ட் டாபிக், ஹவு டு எம்பையர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிங்டம்ஸ். அதாவது கிங்டம்ஸ்க்கும் எம்பையர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எம்பரர்ஸ் நீட் மோர் ரிசோர்சஸ் தென் கிங்ஸ் பிகாஸ் எம்பையர்ஸ் ஆர் லார்ஜர் தென் கிங்டம் அண்ட் ப்ரொடெக்டட் பை பிக் ஆர்மிஸ். அதாவது கிங்ஸை விட எம்பரர்ஸ்க்கு வந்து நிறைய வளங்கள் தேவைப்படுது, ஏன்னா எம்பையர் வந்து கிங்டமை விட பெருசு, அதனால் அதை வந்து பெரிய பெரிய ஆர்மி வச்சுலாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூலிங் த எம்பையர், இந்த எம்பையரை எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். த ஏரியா அரவுண்ட் பட்டலிபுத்ரா வாஸ் அண்டர் தி டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி எம்பரர். ஸோ அசோகா வந்து இந்த பட்டலிபுத்ராக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவையும் டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அதர் ஏரியாஸ் were ruled from a provisional capital such as Taxila or Ujjain. ஸோ இங்கே ப்ரொவிஷனல் கேபிட்டல் அப்படின்னா டெம்பரவரி கேபிட்டல். ஸோ அதர் ஏரியாஸை வந்து டாக்ஸிலா அண்ட் உஜ்ஜைனை வந்து டெம்பரரி கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. தென்
Arthashastra tells us that the northwest was important for blankets and South India for its gold and precious stones. அதாவது நார்த் வெஸ்ட் ரீஜன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிளாங்கெட்ஸ், அது போர்வைக்கு. தென் சவுத் இந்தியா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கோல்ட் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். தீஸ் were collected as tribute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபியூட்னா என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். தென் people living in forested region had to provide elephants, timber, honey and wax to Mauryan officials. அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்க பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு ரூல்லாம் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து எலஃபண்ட்ஸ், டிம்பர், ஹனி, வேக்ஸ் இதெல்லாம் மௌரியன் அஃபிஷியல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ட்ரிபியூட் வந்து முன்னையே சொன்னேன். அதாவது பீப்புள் ஹூ கேவ் அ வெரைட்டி ஆஃப் திங் வில்லிங்லி, அதாவது பீப்புளே வில்லிங்காக அவங்களே விருப்பப்பட்டு எந்தெந்த திங்ஸ்லாம் அந்த மயூரியன் அஃபிஷியல்ஸ்க்கு தராங்களோ அதை தான் ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அசோகா அ யூனிக் ரூலர். ஸோ அசோகா வந்து ஒரு யூனிக் ரூலர்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். அசோகா ஃபேமஸ் மௌரியன் ரூலர். ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸ் மௌரியன் ரூலர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். first ruler who tried to take his message to the people through inscriptions. அதாவது இவர் தான் ஃபர்ஸ்ட் ரூலர். அதாவது இவரோட மெசேஜ் வந்து பீப்புளுக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருந்தோம். மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் படிச்சிருந்தோம். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் புக் ரிட்டன் பை ஹேண்ட், இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் ரிட்டன் ஆன் ஹார்ட் சர்ஃபேஸ் லைக் ராக் அப்படின்னு படிச்சிருந்தோம். Inscriptions were in Prakrit and were written in Brahmi script. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ப்ரக்ரிட்லேயும் இருந்துச்சு அண்ட் ரிட்டன் இன் பிராமி ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் இவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அசோகாஸ் வார் இன் காலிங்கா. காலிங்கன்னா என்னென்னா ஆன்ஷியன் நேம் ஆஃப் கோஸ்டல் ஒரிசா. ஸோ கோஸ்டல் ஒரிசாவோட ஆன்ஷியன் நேம் தான் காலிங்கா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அசோகா அவர் வந்து இனிமேல் வாரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், அசோகாஸ் ஒன்லி கிங் ஹூ கேவ் அப் கான்குவஸ்ட் ஆஃப்டர் வின்னிங் அ வார். அதாவது இங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவர் இந்த போர்லாம் முடித்து வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய பீப்புள் வந்து ரத்தத்தோடு இருந்தாங்க, நிறைய பேர் இறந்து கிடந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியில் ஃபீல் பண்ணுறத பார்த்து இவரால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இனிமேல் வாரே ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் அப்போ டிசைட் பண்ணது தான். லாஸ்ட் டாபிக் இஸ் வாட் வாஸ் அசோகாஸ் தம்மா. தம்மானா ஒன்றும் இல்லை, தர்மான்னு டினோட் பண்ணுறது தான் தம்மா. இட் இஸ் அ ப்ரக்ரிட் வேர்ட், ரிஃபர்ஸ் டு அ தர்மா, சான்ஸ்கிரிட் வேர்ட். தென் ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. அதாவது புத்தாவோட டீச்சிங்ஸ் வச்சு இவர் இன்ஸ்பயர் ஆனார். தென் he felt that it was his duty to solve the problems. அதாவது பீப்புளோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது இவரோட டியூட்டி அப்படின்னு இவர் நினச்சாரு. Then he appointed officials known as Dhamma Mahamata who went from place to place teaching people about Dhamma. அதாவது இந்த தம்மா வந்து பீப்புளுக்கு டீச் பண்ணுறதுக்காக சில அஃபிஷியல்ஸ் இவர் அப்பாயிண்ட் பண்ணார். அவங்கள வந்து தம்மா மஹமத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பிளேஸ் டு பிளேஸ் போய் பீப்புளுக்கு இதை பற்றி டீச் பண்ணாங்க. தென் his messages inscribed on rocks and pillars. ஸோ இவரோட மெசேஜஸ்லாம் ராக்ஸ் அண்ட் பில்லர்ஸில் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு. தென் he sent his messengers to spread ideas about Dhamma to other lands such as Syria, Egypt, Greece and Sri Lanka. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துக்கு போய் பீப்புளுக்கு டீச் பண்ணுறதுக்காக இவரோட மெசஞ்சர்ஸை இவர் அனுப்பி வச்சார். தென் லாஸ்ட் பாயிண்ட், he built roads, dug wells and arranged medical treatment for both human beings and animals. ஸோ இவர் வந்து ரோட் பில்ட் பண்ணியிருக்காரு, தென் கிணறு தோண்டியிருக்காரு, தென் அரேஞ்ச் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதோடு இந்த சாப்டர் முடியுது. இதுதான் இந்த 8th சாப்டர். த கிரேட் எம்பரர் அசோகா பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.